கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்றான். சில நாட்களாக சோதனையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கும் கூட யாருக்கு சோதனை? சோதனை யாருக்கு? ஆதி திருச்சபை துவங்கின காலங்களிலே விசுவாச கூட்டத்தார் சகலத்தையும் பொதுவாக வைத்து வாழ்கிற மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த பொதுவாய் வைக்கிற மனநிலைக்கு தூண்டின பரிசுத்த ஆவியானவர் அதை செய்யும் பொழுது, பிசாசானுடைய கிரியை நடப்பிக்கப்படும் பொழுது அந்த எண்ணங்களிலே மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த அனனியா சபீரால் தம்பதியினர் தங்களுக்கு உண்டான ஆஸ்தி அவர்களிடத்தில் இருந்தது. பொது உடைமை சித்தாந்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது பேதுருடைய வார்த்தையை கேட்டு அவற்றை விற்று விட்டார்கள். நிலத்தை விற்று எல்லா மக்களும் அவர்களுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலர் பாதப்படியை வைத்து தேவைகளுக்கு தகுந்த விதமாக பகிர்ந்தளித்தார்கள். ஆனால் அந்த செயலுக்கு ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் அவற்றிலே சிறிது சிறிது தங்களுக்கு என்று சொல்லி எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து நீ பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவச்சனமே, சுய இச்சைக்கு துணை போவோம் என்று சொன்னால் நாம் ஜீவனை இழந்து போவோம். இங்கே அனனியா சப்பீரால் சுய இச்சைக்கு இடமளித்தபடியினாலே தங்கள் ஜீவனை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த தபசு காலங்களிலே நமக்கு ஏற்படும் சோதனைகளை மேற்கொள்ளுகிற நிலைக்கு நேராக நாம் வருவோம். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் தாமே சோதிக்கப்பட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என் ஆண்டவராகிய கடவுள் சோதிக்கப்பட்டார். அப்படி சோதிக்கப்பட்டபடியினாலே 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எபிரேயருக்கு நிருபத்தில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை செய்கிறார். சோதனை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னால் அவர் நமக்காக துணை செய்கிறவராய், செபிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்புக்குரிய தேவச்சனமே, சோதனை நமக்கு வந்து நம்மை வீழ்த்து விடாதபடிக்கு நமக்காக செபிக்கிற மக்கள் உண்டு. நாமும் மற்ற மக்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக செபிக்கிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது சோதனை என்னை மேற்கொள்ளும்படிக்கு கிரியை செய்ய முடியாது. இறைவனுடைய திரு சமூகத்தில், ஆண்டவரே, சோதனை இருபக்கம் உடைய ஒன்று என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த சோதனையிலே இறைவனும் செயல்படுகிறார், பிசாசானவனும் செயல்படுகிறான். நான் யாரை ஏற்றிருக்கிறேனோ அதன் வலிமை என்னை மேற்கொள்ள செய்யும் என்கிற நம்பிக்கை உண்டு. உம்மோடு கூட உறவாடி நான் சோதனையை மேற்கொள்ள நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆவியானவர் கிரியை செய்து சோதனைகளை மேற்கொள்ள திராணியை கொடுத்து நம்மை தாங்குவார். சோதிக்கப்பட்டு வென்றார் பாடல் பாடுவார்கள் இந்த தபசு காலங்களில். 40 நாள் ராப்பகல் அவர் சோதிக்கப்பட்டும் வென்றார் என்று சொல்லி நாம் சோதிக்கப்படுகிற காலங்களில் இறை தோழமையை நாடுவோம், வெற்றி பெறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய அருளால், ஆசையால், கிருபையால் நிரப்பி சோதனையை மேற்கொள்ள எங்களுக்கு திராணியை கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், செவக்கல் பிதாவே, ஆமேன்.